திருவாளர் வெங்கடாசலம் அப்படிங்கிற பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு. அந்த நீர் மருத்துவத்தின் மூலமாக உணவு இல்லாமல் எப்படி வாழ்கிறது, உணவை தவிர்த்து உணவு பழக்கத்தை, உணவு இல்லாங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, உணவு பழக்கத்தை எப்படி மாற்றி அமைப்பது, உணவு பழக்கத்தை எப்படி மாற்றுறது வந்திருக்காங்க. உணவு பழக்கிறது நமக்கு 1,00,000 ஆண்டாக இருக்குது. அந்த உணவு பழக்கம்னா நம்ம மனிதனுக்கு இயற்கையான மரணம் வராமல் சாவுல கொண்டு விடுது. அப்போ நம்ம சாவை தவிர்த்து இயற்கையான ஒரு படம் பழுத்து கீழே விளம்பரம் முக்தி நிலைங்கிறது இயற்கையில் இருக்குது. அதை கண்டுபிடிச்சி தான் இது வருது. 2000 ஆண்டுக்கு முன்னாடி இருந்ததை வீடு தோண்டி எடுத்து வந்திருக்கோம். பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. நல்ல பெங்களூர் தமிழர்கள் இருக்கிறனால புரியுது. ஆனால் பெங்களூர் மக்கள், கன்னடத்து மக்களுக்கும் மற்ற எந்த மக்கள் புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தமிழில் தான் முதல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லா மொழியிலையும் வரணும். கன்னட மொழியில், தெலுங்கு மொழியில் அந்தந்த அரசாங்கம் அந்தந்த கவனம் செலுத்தணும். இன்னும் தமிழ்நாடு அரசாங்கமே இது கவனம் செலுத்தலை. தமிழ்நாடு அரசுக்கு எப்போ மானரசம் வருதோ அப்போ தான் உலகத்துக்கு விழிப்புணர்வு. இது அருமையான மருத்துவம். இது எல்லா யூனிவர்சிட்டியும் நான் கொடுத்துருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து யூனிவர்சிட்டிக்கும் அனைத்து அறிவியல் அறிஞர்கள், விண்வெளி அறிஞர்கள், இஸ்ரோ விஞ்ஞானிகள் அனைவரும் கொடுத்துருக்காங்க. இந்த கற்றுக்கிட்டோம்னா நாம் மருந்திலிருந்து விடுதலை பெற்றலாம். ஏதாவது கடுமையான நோய் ஏற்பட்டு கடுமையான சிதைவு ஏற்பட்டால் மட்டும்தான் வெளிக்காயங்களுக்கு நம்ம மருத்துவத்துக்கு போகலாம். உள்காயங்களுக்கு நாமளே மருத்துவம் பண்ணுறது இயற்கை முறை. அந்த முறையை தெரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 3 மாதமாக அவங்க பின்பற்றி வராங்க. கடுமையான சக்கரை நோய், இந்த காலில் காட்டுங்க பாருங்க, கால் இருக்கிற வெரிகோஸ் நோய் ரொம்ப டேஞ்சரஸ், உலகத்திலே மோசமான நோய். வெரிகோஸ் அந்த அடையாளமே போயிடுச்சு. அந்த கருப்பு புள்ளிகள் தான் இருக்குது. இந்த வெரிகோஸ் நோயினால எவனாலும் குணமாக்க முடியாது. இதுவரை அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறது ஒரு இருக்கும். எப்படி ஒரு 10 வருஷமாக இருக்குது இந்த பிரச்சனை. 15 வருஷம் பிரச்சனைக்கு போய் பாருங்க. இந்த அடையாளமே இல்லை. இந்த முட்டியில் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. உட்காந்து எழுந்திரிக்க முடியுமா உங்களால்? பாருங்க. இதே வெரிகோஸ் நோய் இருந்தால் ஒரு வினாடி கூட இப்படி உட்கார முடியாது. என்னுடைய எடை 80 கிலோ இருந்தது. உங்கள் எடை இப்போ எவ்வளோ இருந்துச்சு ஆரம்பத்தில்? 76 கிலோங்க. இப்போ 57 கிலோ. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 கிலோ விஷம் இறங்கியிருக்கு. இன்னும் விஷம் இருக்குது. இன்னும் 10 கிலோ விஷம் இருக்குது. அறிவுக்கான உடலை தவிர இது கொழுத்த உடல் கிடையாது. அப்போ உயிரை தக்க வைப்பதற்கான உடல் என்னங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்போ அந்த உடல் எடை கரைந்து நிற்குதோ அப்போ உண்மையான எடை வரும். அப்போ நீ இயற்கை மனிதனாக மாறிடுவீங்க, சிறந்த யோகியாக. அது நான் சொல்கிறது இல்லை, இயற்கையாகவே அதே சொல்லுது. அதுதான் விஞ்ஞானம். சரிங்களா? சரி.